வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேசிய நிகழ்வானது கடலூரில் மக்கள்கள் வாழ்வதற்கு அன்புமணி ராமதாஸோட முயற்சி தான் சொல்கிறாப்புல. கடலூரோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரியுமான்னு தெரில. அவர் என்ன சொல்ல வர்றாரு, பசுமை தாய் திட்டம்னு சொல்கிறாப்புல. அந்த திட்டத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியவே இல்லை. ஏதோ சாயப்பட்டறையை நிறுத்தினாராம், அதனால் மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் சாயப்பட்டறை இருக்கும்போதும் தானே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதை பற்றி ஏன் அவருக்கு தெரியலன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சேரை மட்டும் போட்டு வச்சுட்டு அவர் நிரந்தர ஒரு பொதுச் செயலாளர், 2026 எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் இந்த பாமகவோட தலைவர் என்று சொல்லிக்கொண்டு நேற்று ஒரு 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான தீர்மானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உள் இட ஒதுக்கீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஏன் உள் இட ஒதுக்கீடு தேவை? ஏன்னா பாமகவில் இடஒதுக்கீடை பற்றி தான் பாமக கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே இடஒதுக்கீடு பிரச்சனை தான் பேசப்பட்டது. இப்போயும் 2025லையும் அதே இடஒதுக்கீடு பிரச்சனை தான் பேசப்பட்டு வருகின்றது. இதனால் என்ன உங்களுக்கு புரியுது? இடஒதுக்கீடு பிரச்சனை ஏன் பாமக மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வராங்கன்னு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் என்எல்சியில் வந்ததுனால நிலத்தடி நீர் 800 அடிக்கு மேலே போனதாக சொல்லப்படுறது. கடலூருக்கும் என்எல்சிக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. என்எல்சியில் பண்ணதுனால கடலூர் மக்கள் எப்படி 800 அடிக்கு நிலத்தடி நீர் போகுச்சுன்னு தெரியவே இல்லை. ஆனால் உண்மையானது சொல்லணும்னா கடலூர் மக்கள் புரிந்தவர்கள் 20-25 அடியிலே தண்ணி வரக்கூடிய நிலை தான் இருக்கின்றது. கையிலே போர் போடக்கூடிய நிலைதான் கடலூர் மாவட்டத்தில் இருந்து வருகின்றது. ஸோ வரலாற்றுக்கு புறம்பான உண்மையற்ற சொல்களை செயல்களை அன்புமணி பேசுகின்றார் என்பதில் பகிரங்கமாக குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டு வருகின்றது. அதை கடலூர் மக்கள் எவ்வாறு உற்று நோக்குகின்றார்கள், கடலூர் மக்கள் எவ்வாறு இதை உள் வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஸோ கடலூர் மக்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நானும் கடலூர் மக்கள்லேருந்து வந்த ஒரு வம்சாவளி தான், அதனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். பாய், see you, take care.